நான் வீட்ல இருக்க லேடீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். நீங்க என்ன ப்ராடக்ட்னா இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆயில் மேக்கர். அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய எண்ணெய் பயன்படுத்துகிறோம், எல்லாமே கடையில் வாங்கி தான் பயன்படுத்துகிறோம். அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குது, ஸோ எவ்வளோ கெமிக்கல் ஆயில் கலப்படம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான எண்ணெயை சுத்தமான முறையில் கெமிக்கல் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் நம்மளே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஆயில் மேக்கர் கொண்டு வந்தோம். இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பவரில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா எண்ணெயுமே, அதாவது நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாதாம் ஆயில், கரிஞ்சீரக ஆயில், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுகு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இப்படி எல்லா எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. பெருசாக கற்றுக்கணும் இதுக்கு மெத்தட்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே சுவிட்ச் தான் இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் ரன்னாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ரெண்டாச்சுன்னா நீங்கள் என்ன போடுன்னு நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் உங்களுக்கு. இதில் இது கூடவே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் கொடுத்துறோம், ப்ளஸ் ஃபில்டர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதான் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்குறதுனால ஆமாம், எல்லாமே 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா ஹெவியாக வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு துரு பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் மாதிரி இது. ஆமாம், மிக்ஸி கிரைண்டர் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேரெக்டாக பார்த்தோன்னா அப்படியே எடுத்து உள்ளே கொட்டிக்க வேண்டியதான். இதை பாருங்கள். ஸோ எவ்வளோ வேணாலும் கொட்டிக்கலாம். அதாவது 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 3 கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் போடலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது கொட்டினோடனே எவ்வளோ நேரத்தில் நான் என்ன உடனே ரெடி ஆகிடுது பாருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்கரெல்லாம் வெளியே ஆரம்பிக்குது பாருங்க. உடனே இன்ஸ்டன்ட்டாக. ஆமாம், இன்ஸ்டன்ட்டாக வெளியே வரும். எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் விழுவோம், சக்கையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி வந்துடும். சுத்தமாக ட்ரை ஆகிடும். இதில் பாருங்க, ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு ஆயில் இருக்காது, சுத்தமாக ட்ரை ஆகி கொடுக்கும். இதே நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் செக்லலாம் போய் ஆட்டிட்டு வருவீங்க. சரி, கடையில் வாங்குற எண்ணெய் தான் கலப்படமாக இருக்குது, நம்ம ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம மில்லில் கொடுத்து ஆட்டிட்டு வரலான்னு போவீங்க. அங்கே அதிகமாக ஆட்டும் போது புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கட்டியாக வரும். கட்டியாக வரும்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பியூராக கிடைக்காது, சுத்தமாக ட்ரை பண்ணி கிடைக்காது. ஆனால் இதில் போடும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் கூட ஆயிலுங்கிறது இருக்காது. கடைசி வரைக்கும் புரிஞ்சு எடுத்துரும் உங்களுக்கு. இதில் பாருங்க வந்துகிட்டே இருக்கு பாருங்க. போட்ட உடனே இன்ஸ்டன்ட்டாக. ஆமாம், இன்ஸ்டன்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 6 லிட்டர் எண்ணெய், நம்ம நார்மலாக ஒரு மாதத்துக்கு தேவையான எண்ணெயை நீங்கள் ஒரு நாள்லேயே பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு. ஸோ பக்கத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் நீங்கள் பண்ண கொடுத்தாலும் அடுத்தடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடல் கொடுக்குறோம். இப்போ வந்து 2 மாடல் இங்கே வச்சிருக்கோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரே சுவிட்ச் மட்டும் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் இந்த மாடல் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல வந்துடும். ஆமாம், இது வந்து டைமர், டெம்பரேச்சர், டிஸ்பிளே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது அட்வான்ஸ்ட் மாடல். இதெல்லாம் நீங்கள் வந்து 1 ஹவருக்கு வந்து 8 லிட்டர் வரைக்கும் தனி எண்ணெய் எடுத்துக்கலாம். 8 லிட்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 6 லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, கடைசி எல்லா பருமே. ஆமாம், எல்லா பாருங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம போட்ட எள்ளு பார்த்தீங்கன்னா மேலே போட்டால் உள்ள பாருங்க கடைசி டிராப் வரைக்கும் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலை உங்களுக்கு. கடலை எண்ணெய் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ சாதாரண நீங்கள் மளிகை கடையில் கடலை வாங்கிக்கிட்டு ஸோ நம்ம வந்து அப்போ நீங்கள் மில்லுக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், செக்கில் போய் ஆட்டிட்டு வரண்டு போனீங்கன்னா குறைஞ்சது 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போகணும். ஆனால் இதை பொறுத்தளவுக்கு இதை பாருங்க, ஸோ ஒரு கைப்பிடி கடலை போட்டால் கூட இல்லை எண்ணெயை தனியாக எடுத்துக்கலாம். இவ்வளோ போட்டால் கூட இவ்வளோ போட்டாலும் எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 4 கிலோ வரைக்கும் நீங்கள் கடலை போட்டுக்கலாம். டெமோக்காக கம்மியாக போடுறேன், அதாவது கம்மியாக போட்டாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா கம்மியாக போடுறேன். ஸோ ஒரு நேரத்துக்கு 4 கிலோ எடுத்துக்கலாம். உடனே பாருங்க சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதோட சக்கை பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரையாக இருக்கும். இப்போ நீங்கள் செக்கில் போய் ஆட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கட்டியாக தான் இருக்கும். இப்போ கட்டியாக இருக்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாகும். பட் இதுல வந்து வேஸ்டேஜ்ங்கிறதே கிடையாது. ஆயில் பாருங்க, ஒரு கையில கூட எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ஆமா, ஒரு 100 கிராம் 50 கிராம் மட்டும் கடலை போட்டு ஆயில் எடுக்கணும்னு நினைச்சீங்கனால எடுத்துக்கலாம். ஓகே, இது ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் இது வந்து சுத்தமா டேஸ்ட் இருக்காது, வெறும் புண்ணாக்கு தானே. ஸோ மாட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதாவது செடி வளர்த்தோம் அப்படின்னா இயற்கை உரமா ஒண்ணா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அது பாருங்க மாவு மாதிரி வந்துடும். புண்ணாக்கு பாருங்க எப்படி மாவு மாதிரி வருது பாருங்க. கடலை புண்ணாக்கு ஆட்டுக்கு மாட்டுக்குலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கடலை எண்ணெய். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான ஆயிலுமே ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லா போட்டுக்கலாம். உள்ள வரைக்கும் போனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எண்ணெய் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 கிலோ போடலாம். 4 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 2 லிட்டர் வரைக்கும் உங்க எண்ணெய் ஆயில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நார்மலாக கடையில் வாங்குற கடலை போட்டாலே போதும். அதே தான், கடலை வாங்குற கடலை தான். நம்ம வாங்கும் போது நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா குண்டா இருந்துச்சு, நல்லா பெருசா இருந்துச்சுன்னா அதிகமான ஆயில் கிடைக்கும். ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சுன்னா கம்மியான ஆயில் கிடைக்கும். அது நம்மளும் போடக்கூடிய ஐட்டத்தை பொறுத்து தான். ஓகே, இப்போ தேங்காய் எண்ணெய் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து பீஸா கட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, ஸோ இது வந்து வீட்டுக்குங்கும் போது நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மாசம் ஃபுல்லாக நீங்க வேணும் அப்படின்னாலும் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஸோ டேரெக்டாக அந்த மாதிரி பாருங்க, சும்மா பீஸ் கையால் எடுத்து உள்ள போட்டாலே போதும். இப்போ முன்னாடி வந்து ஆயில் பார்த்துருப்பீங்க, இந்த புண்ணாக்கு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. இது வந்து கடலை புண்ணாக்கு. இப்போ அடுத்தது வரக்கூடாது பாருங்க எப்படி வரணும்னு. அப்படியே பவுடரா வரும். ஏன்னா இது வந்து தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பவுடரா வரைக்கும் பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஆமா, ஆயில் பார்த்தாலே தெரியும். நல்லா கோகனட் ஆயில் ஸ்மெல் வரும். ஒரிஜினல் கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி கொட்ட பிரச்சனை இருக்கும், கடையில் வாங்கி ஆயில் தடவுவாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் எண்ணெய் எடுத்து போடும் போது அதில் எண்ணெய் வந்து கெமிக்கல் இல்லாமல் ஒரிஜினல் கண்டென்ட் என்னவோ அது அப்படியே கிடைக்கும். ஸோ உடம்புக்கு நல்லது. அது மாதிரி நம்ம ஹேர் ஃபால்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெய் வந்து
எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சுத்தமான ஆயில் எடுத்துக்கலாம். இதை பாருங்க, சக்கை பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தாலே தெரியும் இந்த சக்கை எப்படி வருது, இந்த கடலை பார்த்து சக்கை பார்த்தாலே தெரியுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் புண்ணாக்கு தனியாக வந்துடும். அதில் இருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ட்ராப் ஆகுறது தெரியும். ஓகே. ஸோ நம்ம எதுவுமே தனியாக எடுக்கலாம், எல்லாமே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 3 கிலோ வரைக்கும் நீங்கள் தேங்காய் போடலாம் உங்களுக்கு. ஸோ போட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல எண்ணெய் வர ஆரம்பிக்கும். ஆமாம், போட்ட உடனே தான் ஒரு 5 செகண்ட் கூட ஆகாது, போட்ட உடனே நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம். வீட்டில் பெரிய ஃபேமிலி, ஒரு 10 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஆயில் எடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியலாக வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 லிட்டர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். குறைஞ்சது 6 லிட்டர், 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் எடுக்கலாம். இல்லை 100 லிட்டர் எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் மிஷின் நம்மள்ட்ட இருக்குது. அந்த தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்க, தேங்காய் போட்டோம், தேங்காய் புண்ணாக்கு தனியாக வந்துருச்சு, ஆயில் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாதாம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பாதாம் ஆயில்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஆயில். நீங்கள் கடையில் போய் பாதாம் ஆயில் வாங்குறீங்க, அதில் எந்த அளவுக்கு ஒரிஜினல் பாதாம் வந்து ஆயில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மிக்சிங் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால கெமிக்கலும் கலந்துருக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு தேவைப்படும் போது நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல தேய்ச்சி விடுவாங்க, பாதாம் ஆயில் விட்டமின்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளோ பாதாம், இதை பாருங்க, ஒரு 50 கிராம்ல பாதாம் ஆயில் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க முடியாது. அதே நீங்கள் செக்குக்கு போறீங்க அப்படின்னா இவ்வளோ கம்மியாக எனக்கு என்ன எடுத்து கொடுங்கன்னா எடுத்து தர மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் 100 கிராம்ல பாதாம் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 1 கிலோ பாதாம் போட்டு நீங்கள் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பராக பாதாம் ஆயில் வரும். நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டுங்க, ஆன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இதை பார்த்தாலே தெரியும். நீங்கள் தனியாக நான் கப்பு வச்சிருக்கேன், ஏன்னா முன்னாடி வச்சிருந்த சில்வர் கப்பு. இப்போ வந்து பாதாம் ஆயில் எப்படி வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி தான் வச்சிருக்கேன். நம்ம பாதாம் உள்ளே போட்டோன்னே பாருங்க, சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்க. இதை பாருங்க, பாதாம் ஆயில். இது வழக்கமாக ஃபில்டர் வச்சிருக்கணும். நம்ம ஃபில்டர் வைக்காம நான் உங்களுக்கு ராவாக காமிக்கணுன்றதாக காமிச்சிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாதாம் ஆயில், கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல். வந்து 50 கிராம் 100 கிராம் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நான் பாய் தான் போட்டிருக்கேன், பாக்கி பாருங்க, பாய் தான் உள்ளே போட்டிருக்கேன். நான் எடுத்து கையில் எடுத்ததில்லை. அதே நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். அதிகமாக பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர். ஏன்னா வறுக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு, சில்லி போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போடுறதுக்கு அதிகமாக என்ன சன்ஃப்ளவர் தான் பயன்படுத்துவாங்க. சாதாரண சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படியே வாங்கிட்டு ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம ஆயில் பேக்கெட்டாக வாங்குறதுக்கும் இப்போ இதில் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கும் காஸ்ட் வைஸாக உங்களுக்கு கம்மி தான் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கிடைக்கும். அதிகமான பிரச்சனை வருது காரணமே என்னன்னா எண்ணெயில் தான் அதிகமாக பிரச்சனை வருதுன்னு தான் அதிகமாக ஆயில் அவாய்ட் பண்ணுங்கிறாங்க. பட் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சுத்தமான எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சமைக்கிறதுக்காக இருக்கும், நம்ம மேலே அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப அத்தியாவசியமானது, அதாவது மரணத்தை வெல்லக்கூடிய கரிஞ்சீரக ஆயில்னு சொல்லுவாங்க. இது நம்ம கடையில் வாங்கும் போது அது எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குன்னு தெரியாது, எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குது எதுவுமே தெரியாது. ஆனால் இதே இந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எப்பயாவது தேவைப்படும் போது அதை மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. ஸோ வேணுங்கும் போது நம்ம எவ்வளோ கம்மியான அளவு போட்டிங்க அப்படின்னாலும் சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க, அதோட ஆயில் தனியாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக கிடைக்கும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போட்டுங்க. சுத்தமான கரிஞ்சீரக ஆயில். நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆயில் இது. ஆனால் நம்ம வாங்குறது எந்த அளவுக்கு கெமிக்கல் இல்லாமல் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதில் போடும்போது பார்த்தீங்கன்னா பியூரான ஆயிலாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லார் வீட்லேயும் மிக்ஸி கிரைண்டர் இருக்க மாதிரி இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தே கலப்படம் இல்லாமல் சுத்தமான எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேர் என்ன கம்பெனி என்னன்னு சொல்லுங்க. நம்ம நோபல் ஹோம் அப்ளைன்ஸ் சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிடி மாலில் இருக்குது. நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு போது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்த்தோம். இதில் வந்து 400 வாட்ஸ், 500 வாட்ஸ், 600 வாட்ஸ், 700 வாட்ஸ், இந்த மாதிரி 2000 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து 400 வாட்ஸ். 400 வாட்ஸுங்கும் போது வீட்டில் ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு போதுமானது. அதாவது 1 மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா 4 கிலோ வரைக்கும் நீங்கள் மெட்டீரியல் போட்டுக்கலாம். இந்த மாடல் இதாவது அட்வான்ஸ் மாடல் 500 வாட்ஸ். இதில் வந்து 1 மணி நேரத்துக்கு 8 கிலோ வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதோட இன்னும் அட்வான்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும் போடுறதுக்கு இருக்குது 1 மணி நேரத்துக்கு. இல்லை இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் யூஸ். இது செமி கமர்ஷியல். ஒரு நாளைக்கு 30 லிட்டர், ஒரு 50 லிட்டர் எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்கு தகுந்த மாடல் இருக்குது. இல்லை ஒரு நாளைக்கு 200 லிட்டர் எண்ணெய் எடுக்கணும், நான் ஆயில் ஃபேக்ட்ரியே வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ அதுக்கு தகுந்த மாடலும் இருக்குது. ஸோ வீட்டுக்கு பேசிக்காக வீட்டுக்கு வந்து நம்ம அன்றாட ஒரு மாதத்துக்கு ஒரு 10 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 8 லிட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாடல் போதுமான மாடல். ஓகே. இப்போ இது ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இதுக்கு சர்வீஸ், வாரண்டி அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் வைண்டிங்கில் நம்ம கோயம்புத்தூர் தயாரிக்கக்கூடிய மோட்டர் தான் உங்களுக்கு. அதனால வந்து கம்ப்ளைண்ட்ங்கிறதே வராது. சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. ஓகே. இப்போ இது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்கும்? மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 1 நாள்லேருந்து 2 நாளுக்குள்ளே வந்துடும். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 3 டேஸ் ஆகும். ஓகே. இப்போ ஃபியூச்சரில் ஏதாவது சர்வீஸ்னாலும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட் வந்து கீழே கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.